ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. உன் எதிரி யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன். இது தனி ஒருவன் படத்தில் வந்த ஒரு டயலாக்கு. நமக்கு நம்மளோட நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி தெரியும், நம்மளோட எதிரி யாரு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா உங்களுக்கு உங்களோட உண்மையான எதிரி யாரு அப்படின்னு சொல்லி தெரியுமா? உங்களோட உண்மையான எதிரி வெளியே எங்கேயுமே கிடையாது. அது உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. சில நேரங்கள்ல அது எதிரி அப்படின்னு தெரியாமையே கூட அதை ஃப்ரெண்ட் ஆக்கி கூட வச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட உண்மையான எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எனிமீஸ் பத்தி தான் நம்ம இப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம பிறக்கும் போது தைரியத்தோட பிறக்கல. அதே நேரம் நம்ம பிறக்கும் போது பயந்துகிட்டும் பிறக்கல. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறந்த குழந்தை இருட்டை பார்த்து பயப்படுது அப்படின்னு? நிச்சயமா கிடையாது. 9 மாதம் 10 மாதம் இருட்டுல இருந்த குழந்தை வெளிச்சத்தை பார்த்து வேணா பயப்படுமே தவிர இருட்டை பார்த்து பயப்படாது. ஆனா அதே குழந்தை ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தை இருட்டை பார்த்து பயப்படும், வெளிச்சத்தை பார்த்து பயப்படாது. எங்க இருந்து இந்த பயத்தை கத்துக்கிட்டு அப்படின்னா, தன்னோட வளர்ந்த நேரங்கள்ல சுத்தி இருக்கவங்களை சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகள், தன்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இல்ல அது படித்து தெரிந்து கொண்ட அந்த விஷயங்கள்ல இருந்து இந்த பயத்தை கத்துக்கிடுது. பயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா வாழ்க்கையை முழுவதுமே அழிச்சிரும். சின்ன விஷயம் தான் நினைப்போம், ஆனா அந்த பயம் நம்மளோட எதிர்காலத்தை முழுவதுமாவே அழிச்சிரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட அந்த பயம் முழுவதுமே அழிச்சிரும். இந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய முதல் எதிரி. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிரி. இந்த பயத்தால தான் நம்ம நிறைய விஷயங்களை செய்யாமையே விட்டுருதோம். நம்மளோட இரண்டாவது எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுட், சந்தேகப்படுறது. நமக்கு நம்ம மேல சந்தேகம். என்னால இந்த விஷயத்த செய்ய முடியுமா? என்னால இந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியுமா? எனக்குள்ள இந்த விஷயத்த செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை டவுட், செல்ஃப் டவுட் போடுவோம். நமக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கும். நம்ம பிறக்கும் போது இந்த செல்ஃப் டவுட்டோட பிறக்கவே இல்லை. நம்ம வளர்ந்த நேரத்துல இந்த சந்தேகமும் நம்ம கூட சேர்ந்தே வளர்ந்துருது. சின்ன வயசுல நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளால எந்த விஷயங்கள் முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிருப்போம். எங்கேயுமே நம்ம சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம். எல்லா இடங்களையும் நம்ம வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சிருப்போம். ஆனா அந்த வளர்ந்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம செஞ்ச விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு அந்த செல்ஃப் டவுட்டை கொடுத்துருது. நமக்கு ஃபியூச்சரை பத்தி ஒரு சந்தேகம் வந்துருது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மேல ஒரு சந்தேகம் வந்துருது. நம்மளால இந்த விஷயங்களை செய்ய முடியுமான ஒரு சந்தேகம், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லையான்னு சந்தேகம், இப்படி சுற்றி எல்லா இடங்கள்லையுமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இந்த சந்தேகத்தாலே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செய்யாம விட்டுருதோம். இந்த சந்தேகத்தால நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளை விட்டுட்டு போயிருது. இப்போ நீங்க உங்களை நம்பல, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களால இதை செய்ய முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா உங்க மேல யாரு தான் நம்பிக்கை வைப்பா? இந்த செல்ஃப் டவுட் தான் நம்ம ஒரு விஷயங்களை செய்ய போகும்போது என்ன ஆகுதுன்னா பிடிச்சி பின்னால இழுக்குது. இல்லை இந்த விஷயத்த உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகம், இந்த செல்ஃப் டவுட் தான் நம்மளை செய்ய விடாம தடுக்குது. இந்த சந்தேகத்தை நம்மளோட நம்பிக்கையை வச்சு அந்த சந்தேகத்தை நம்ம எதிர்கொள்ளணும். நம்மளோட அடுத்த எதிரி யாரு அப்படின்னு கேட்டா கவலை. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது, என்ன நடந்தாலும் கவலைப்படுறது. என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி கவலை, என்னோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி கவலை. இப்போ இந்த நிமிஷத்துல என்னோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தா மீதம் இருக்கக்கூடிய என்னோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பயம். இப்படி வாழ்க்கை முழுவதுமே அந்த கவலை அப்படிங்கிறது ஃபுல்லாவே இருக்குது. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலை. இப்படி நம்ம கவலைப்படுறதுனாலே நம்ம நிறைய விஷயங்களை செய்யறதே கிடையாது. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம், ஆனா அந்த கவலையால அந்த விஷயத்துல இருந்து வெளியே வராம அந்த கவலையில இருந்துகிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்யறது கிடையாது. இந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே நெகட்டிவா திங்க் பண்றது. நெகட்டிவா திங்க் பண்றது தான் நம்மளோட கவலைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குது. நெகட்டிவா திங்க் பண்றதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே அந்த கவலைகள் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வந்துடலாம். நெகட்டிவா திங்க் பண்றதை நிறுத்திட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, அந்த கவலைகள் எப்போதுமே வராது. நம்மளோட கடைசி எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது. எச்சரிக்கையோட இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிஸ்கே எடுக்க மாட்டோம். ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம், ஆனா செய்யவே மாட்டோம். எச்சரிக்கையோட இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு அந்த விஷயத்த செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு அந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யவே மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க கார் ஓட்டி பழகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன். அந்த கார் ஓட்டி பழகிறதுக்காக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி கியர் போடுறது, எந்த நேரத்தில் எப்படி ஸ்டேரிங் பண்றது, எல்லா விஷயத்தையுமே கத்துருப்பீங்க. ஆனா அந்த கார் ஓட்டி பழகணும்னு ஆசைப்படும் போது காரை ஓட்டவே மாட்டீங்க. ஏன்னா உள்ள போயிருக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையோட இருப்பீங்க. எங்கேயுமே இடிச்சிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருப்பீங்க. எச்சரிக்கையோட இருக்கிறத பத்தி தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யவே மாட்டோம். கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், ஆனா செய்யாம அந்த விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையுமே எதிர்கொள்ளணும்.
நம்மளோட எதிரிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணோம்னா தான் நம்ம எதிரிகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். எப்படி நம்ம எதிரிகளை வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம எதிரிகளை வந்து எப்படி வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். எதிரிகளை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணோம்னா தான் நம்மளால் அந்த எதிரிகளை வந்து ஜெயிக்க முடியும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனிமிகள் மீது வந்து சண்டை போடுங்க. உங்கள் பயத்து கூட சண்டை போடுங்க. உங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை வச்சு சண்டை போடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டவுட் மேலே சண்டை போடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைகளை வந்து சண்டை போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் கூட வந்து சண்டை போடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே இந்த வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுலாம். இந்த எதிரிகள் கூட நம்ம சண்டை போடலாம். தைரியம் வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா, நீங்கள் பயப்படக்கூடிய இடத்துல வந்து தைரியம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே நேரம் தன்னம்பிக்கை எப்போ உதவும் அப்படின்னா, நீங்கள் வந்து சந்தேகப்படும் போது தன்னம்பிக்கை உதவும். இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒன்று சேர்ந்தா நீங்கள் வந்து எப்போ வந்து கவலைப்படுறீங்களோ அந்த கவலைகளை வந்து தாண்டி வர்றதுக்கு உதவும். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோட இருங்க. வாழ்க்கையை வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட முடிவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்ற கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் எனக்கு நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.